வினையால் விதி ஏற்பட்டுச்சா, விதியால் வினை ஏற்பட்டுச்சா? இது ரெண்டுமே போத்திக்கணும் படுக்கலாமா, பத்துக்கணும் போத்திக்கலாமான்றாங்க. அதில் நமக்கு பிறவி ஏன் வந்தது அப்படின்னா, முதலாக எப்படி வந்திருக்குன்னா, இறைவன் வந்து ஒரு கருணை செய்கிறான். இந்த உயிர்கள் எல்லாம் என்னை வந்து சேர்ந்தால் நல்லா இருக்குமே. ஒரு அப்பா இருக்கிறாரு, வீட்டில் ஒரு புள்ளா தருதலையாக இருக்குது. அந்த அப்பா எல்லாம் என்ன பண்ணுவார், லாபம் பார்க்கலாம், இவனா எப்படி இருக்குது, நாம் இருக்கிற வரைக்கும் அவனை காப்பாற்றுறோம், நம்ம போயிட்டு அவனை யார் காப்பாற்றுவா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவன் பிள்ளை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு, டேய் இதை பண்ணுறா, இதை கற்றுக்கடா, நான் போனதுக்கப்புறம் உன்னை அதை காப்பாற்றண்டா அப்படின்னு தானே ஒரு அப்பாவும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அப்பா சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு புரிய போதே கிடையாது. ஏன்னா அது பிள்ளைக்குள்ள கெத்து, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். வாலிப வயசு, அந்த வயசு மட்டும்தான் எதையுமே கேட்காத வயசு. ஏன்னால் அந்த வயசில் இருக்கிறவன் தான் உலகத்திலே பெரிய புத்திசாலி. எந்த புத்திசாலியும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டான். ஆனால் உண்மையிலே புத்திசாலி யாருன்னா, தான் ஒரு பெரிய ஜீரோ, நான் ஒரு பெரிய வடிகட்டின முட்டாளுன்னு ஒருத்தன் நினச்சிட்டா அவன் தான் உண்மையிலே புத்திசாலி. ஆனால் அந்த வயசு அந்த சிந்தனையை அவங்களுக்கு கொண்டு வரவே வராது. அவன் 10 வாட்டி ஊந்தி எழுந்து கை காலை வச்சதுக்கப்புறம் தான் ஒரு நிதானத்துக்கே வருவான். நம்ம கையில் கால் வந்த மாதிரி அந்த மாதிரி. அப்போ அனுபவங்கள் தான் நம்மளை கரை சேர்த்துன்னு போகுது. அப்போ இறைவன் நாங்கள் பார்க்குறான், இந்த பொருளெல்லாம் தனியானீங்கன்னா பலனே இல்லை, இது நம்மளை வந்து சேரணும்னா என்ன பண்ணுறதுன்னு முதல்ல நம்மளை படைக்கிறான். இந்த உலகத்தை படைச்சி நம்மளை படைச்சி அதை அனுபவத்துக்கான மனசை கொடுத்து ஒரு ஆசையை தூண்டி தனு கரணம் புவனம் போகம்னு சொல்லுவாங்க. அது 4 பொருள், அந்த 4த்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இங்கே வந்து இருக்கிற பொருளை அனுபவித்து போயிருந்தா திரும்பி நமக்கு பிறவையே இல்லை. வந்து அனுபவித்து உக்காந்த இடம் எந்துன்னு பட்டா போட்ட ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா, அப்போ வினை சேர ஆரம்பிச்சிது. அப்போ முதல் தடவையாக பிறந்தது நம்ம இறைவனுக்காக பிறந்தோம். அடுத்தடுத்த எல்லா பிறவியும் நம்மளோட வினைக்காக பிறக்கிறோம். இந்த வினையை நம்ம கழிக்கிறதுக்காக தான் பாடங்கள் பண்ணுறோம். ஏன்னா முன்ன செஞ்ச விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ செய்யறதை நிறுத்திட்டோம். முன்ன ஃபுல்லாக இப்போ செய்கிறோமானா இல்லை. அப்போது வெளிவாகவும் உள்முகமாகவும் அந்த செயல்களை நிறுத்த வினைப்பதிவுகள் தானாக குறையும். அந்த வினைப்பதிவுகள் முற்றிலுமாக 0 எப்போ ஆகுதோ அப்போ பிறவி எடுக்க வேண்டிய வேலையே இல்லாமல் போகுது. அதுதான் சரி. அப்போது முதலில் பிடிச்சது இறைவனோட ஆசைக்காக பிறந்தோம். அதுக்கப்புறம் பிறந்தது எல்லாத்தையும் என்னோட ஆசையால் பிறந்தது. அப்போ நான் என்னோடய பிறவிக்கு காரணம் நான் செஞ்ச வினை. சம்பந்தப்படுறது நீரில்லாத நெற்றி பால்னு சொல்லுவார். ஆமாம். எந்த நீர் இல்லாத நெற்றி பால்? இந்த திருநீரா இல்லை வேற நீரை சொல்கிறாரா? நீரில்லா நெற்றி பால். எது பால்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு கிணறு இது, அதில் எல்லாரும் பயன்படுத்துகிற அளவுக்கு அதில் சுரப்பு அந்த சுத்தமாக இருந்ததுன்னா அதை போய் யாரும் பாடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எது யாரும் பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு போதோ அந்த கிணறு என்ன சொல்லுவாங்க, பாடும் கிணறுன்னுவாங்க. அப்போது நம்ம மனம் பாடும் கிணறு மாதிரி நம்ம வாழ்க்கைக்கே நமக்கே உதவ முடியாத அளவுக்கு இது கெட்டு போனால், அது நமக்கு உணர முடியாத ஒரு சூழ்நிலை போனால் அந்த நெற்றி நீரில்லா நெற்றி பால். ஏன்னா இந்த மனசை, இந்த பாழடைந்த மனசை கொண்டு ஒரு நாளும் நான் மூச்சை மேல்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தவே முடியாது. ஏன்னா அது போகவே போகாது. இது போகாததுனால அது இருந்தும் இல்லாத ஒரு நிலை. கிணறு இருந்து கெட்டு போயிருக்குதுப்பா, தண்ணி இருக்குது, அதை குடிக்க முடியலன்னா அது என்னது, பாழுங்கிணறு. அப்போ அது ஒரு பாடாக போனது. ஏன்னால் இந்த ரெண்டும் ஒரு பொருளாகி அங்கே போய் கலக்கணும். கலந்தால் அந்த பொருள் எப்பவும் சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தமான பொருள் தான் பாழாக போகாமல் இருக்கும். அதுக்கு அடையாளமாக தான் மேலே நான் திருநீர் பூசுகிறேன். ஏன்னா இந்த திருநீர் எப்படி வெண்மையாக இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற பொருள் என்றைக்கு வெள்ளையாகிறோ அதுதான் சாஸ்வதம், அதுதான் நம்மளை கரை சேர்க்கும், அதுதான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகணும். வெளியே வச்சாங்க இந்த நீரெல்லாம் நட்டி டெய்லி பட்டையாக ஆச்சுக்கின்னு ஊரில் செய்யக்கூடாத செயலாம் செஞ்சால் அது இல்லை விஷயம். இதுக்கான அடையாளம் உள்ளகிற பொருளும் அதே மாதிரி பரிசுத்தமாக ஆகணும். ஆமாம், ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை விட்டுட்டு தூரமாக போய் நிற்கிறோம். ஆனால் அதே பணத்தை எரித்து சாம்பலாக்குனா அந்த பணத்தை என்ன பண்ணுறோம், எதுவுமே நடுவூட்டில் வைக்கிறோம். செத்து போனோம், நடுவூட்டில் செத்து போய் தூக்கினா ரோட்டில் போட்டுறோம். இப்போ எங்கே மரியாதை வந்தது, அதே தீட்டாக இருக்குது, அது சுத்தமாக இல்லைன்னும் போதே அதுக்கு மரியாதை இல்லை. அதே பொருள் பரிசுத்தமானால், எந்த பொருளை சீனமோ அந்த பொருளே பரிசுத்தமானால்
அதுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். அப்போ இந்த பொருள் கீழே இருக்குதுப்பா, எந்த மரியாதையும் இல்லை, ஏன்னா அது ஒரு உயிருக்கான தேவை. ஆனால் இதே பொருள் மேல்நிலைக்கு போய் இந்த இடத்துல ஒரு சொட்டு விழுந்தால் இந்த பொருளே பரிசுத்தமான பொருளாகும். அப்போது அங்கே போய் நீரிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டையாக இருக்கோம். அப்போ ஒரு நாளும் இந்த பொருள் மேல்நிலைக்கு போகணுன்ற நினைவோடு தான் பட்டையே விடணும். சரிங்களா? அந்த நெற்றி தான் பாழாகாமல் பார்த்துக்கலாம். மற்ற நெற்றிலாம் நீரிட்டாலும் அது பாழ் நெற்றி தான். ஞானத்தினால மரணத்தை வெல்ல முடியுமானா மரணத்தை வெல்ல முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாமே செத்து போயிட்டுருப்பாங்க. அவங்க செத்ததுக்கான அடையாளம் இருக்குன்னா புலன்கள் இருக்கும், கண் இருக்கும், எதையும் பார்த்துன்னு ஓடி இருக்க மாட்டாங்க. காது இருக்கும், பக்கத்தில் யார் பேசுகிறாங்கன்னா அவங்க காது கேட்காது. வாய் இருக்கும், போகிற வரவங்ககிட்டலாம் பேச வேண்டிய வேலை இருக்காது. அப்போது பொறி கரணம்னு இப்படி எல்லாமே ஏற்கனவே செத்து போனவங்களுக்கு ஞானம் இருக்கும். அந்த ஞானம் அடைஞ்சவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை. திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆறும் அறியாத அண்ட திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகம் அறிந்தேனே. திருமூலர் சொல்கிறாரு, ஆறும் அறியாத அண்ட திருவுரு, இறைவனோட திருவுரு எதுனா இது வரைக்கும் அந்த திருவுருவை பார்த்தவங்க யாரும் இல்லை. மகான்கள் அடிவடிவமாக சொல்லிக்கிறாங்களே, இத்தனை விதமாக சொன்னவங்களேன்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மையான இறைவனுடைய திருவடிவும் இல்லை. அவங்க மனம் இறைவனை எப்படி நினச்சதோ அப்படி இறைவன் வந்திருக்கிறான், அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். இதை மேலோட்டமாக பார்த்தோன்னா என்ன சொன்னாங்க, பார்த்தவங்க யாரும் பேச மாட்டாங்க சாமி, பேசினவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க சாமி. இதுதான் மேலோட்டமான பொருள். ஆனால் சொன்னவங்க யார்? மகான்கள். திருமூலர் சொல்கிறாரு, நான் அங்கே தான் வந்தேன்னுங்கிறாரு. அப்போ அவர் போய் சொல்லியிருப்பாரா? திருவள்ளுவர் 1330 குறளை சொல்லிக்கிறார். அப்போ அவர் போய் சொல்லிக்கிறாரா? இறைவன் ஒருத்தன் இருக்கான், பற்றற்றான் பற்றினே பற்றுக. அவனை பிடிக்கணும்னா எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட எந்த பற்றும் இருக்கக்கூடாது. நீ இறைவனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா அவன் எப்படிங்கிறானோ அப்படி நீ மாற கற்றுக்க. அப்போ அவன் எப்படிங்க இருக்கிறான்? உலகத்தெல்லாம் படைச்சதான் வந்தான், உயிர்களெல்லாம் படைச்சதான் வந்தான், இங்கே இருக்கிற செல்வமாக அவன் தான், துக்கமாக அவன் தான், எல்லாம் அவனாக இருந்தாலும் அவனுக்கும் இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் எப்படி நிற்கிறானோ அப்படி இந்த உலகத்தில் நான் எந்த வேலை செஞ்சாலும், யாருக்காக ஓய்ச்சாலும், எதை நோக்கி ஓடினாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிற்கணும். பற்றற்றான் அவன் எதைப்படி பற்று இல்லாமல் நிற்கிறானோ அந்த மாதிரி என் மனம் எதையும் பற்றாமல் நான் வாழ்ந்தால் அப்போ தான் அதுக்கு அருகதை வரும். பற்றற்றானவனே பற்றுக அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறதுக்கான அர்த்தம். அப்போது இவர் அதை பற்றாமல் சொல்லியிருப்பாரா? அப்போ அவர் காணாமல் சொல்லியிருப்பாரா? அப்படின்னா இது என்ன விஷயம் அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி யாராலையும் சொல்ல முடியாது. உள்ளது ஒரு பொருள், அது சிவம். ஆனால் என் மனசில் நான் சக்தியாக கூட நினச்சிருப்பேன். அதான் திருமூலர் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார், சத்தன் அருள் வேண்டின் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள் வேண்டின் சத்தன் அருள் உண்டாம். அப்போ அம்மாவோட அருள் வேணும்னு நீ அம்மாவை கும்பிட்டாலும் அப்பாவோட அருள் தானாக உனக்கு வந்துடும். இல்லை அப்பா வேணாம் அம்மா வேணாம், நீ அப்பனை கும்பிட்டா அம்மாவோட அருள் வேணும். எதை கும்பிட்டாலும் ரெண்டு பேரோட அருளும் சேர்ந்து வரும்னு திருமூலர் சொல்கிற மாதிரி, நீ உன் மனசில் இறைவனை எந்த கோலத்தில் பார்த்து அந்த கோலத்தில் வருவான். ஆனால் அது அவனோட உண்மை கோலம் இல்லை. அந்த உண்மையை கோலத்தை அங்கே சொல்ல முடியாது யாருக்கும். புரியுது நான் சொல்கிறது? என் மனசில் இருந்த கோலத்தை தான் நான் சொல்ல முடியும். சாமி காட்சி வந்தது, அது பச்சையாக வந்ததா ப்ளூவாக வந்ததா விலை வந்தானே பார்த்ததை சொல்லலாம். ஆனால் அது உண்மையான கோலம் இல்லை, இறைநிலை. அப்படி நம்ம சொல்கிறாரு, ஆறும் அறியாத அண்ட திருவுரு. இறைவன் எப்படின்னா இந்த உலகத்தை யாரும் பார்க்க முடியாத ஒரு சொரூப நிலையத்தில் ஒரு அடையாளத்தில் அவன் இருக்கிறான்ப்பா. சரி, அவன் பார் முதலாக பயிலும் கடத்திலே. அப்போ அவன் எப்படி உள்ளே வந்தான்? எல்லா மகானும் சொல்லிக்கிறாங்களே உனக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் முதல் வாரத்தில் என்ன சொன்னது, அவனை யாருமே அறிய முடியாதுப்பா, ஆனால் அவன் உனக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் எப்படி வந்தான்னா, பார் முதலாக பயிலும் பரத்திலே. பார்னா மண்ணாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் உனக்குள்ளே வந்திருக்கிறான். ஐம்பொருளாக உனக்குள்ளே வந்திருக்கிறான். நமசிவாய வாழ்க விளக்கம் சொன்னான் இல்லையா, அந்த 5 பொருளாகவும் இறைவனான முதல்ல உனக்குள்ளே வந்துட்டான். இந்த உடம்பை ரெடி பண்ணதான் அந்த பஞ்சபூதம் தான்.
அதுக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு 5 பொருளை தனக்கு அனுபவம் எல்லாத்தையும் கொடுத்ததையும் இந்த 5 பொருள் தான் காரணம். இவன் எப்படி இருக்கிறான்னா உள்ளுக்குள்ள நீரிலின் பால் போல் நிற்கின்ற நேர்மையை. தண்ணிக்குள்ளே பாலை ஊற்றிட்டு நான் இந்த ஓரம் தான் தண்ணிக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? பாலில் ஊற்றினா எல்லா இடமும் அவன் கலந்துருக்கிற மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ளே அவன் கலந்து நிற்கிறான்பா. சோறாமல் காணும் சுகம். இந்த நேர்மையை, இந்த உண்மையை நான் என் மனம் தளராமல் அவனை கண்டுபிடிச்சேன். ஏன்னா இந்த போகிற வழி நம்ம மனசு தளரும். ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுனால 10 மாதம் தவறு இருந்தால் போதும். ஞானத்தை பெற்றுக்கிறது எத்தனை மாதம் தவறு இருக்குது? அப்போது நம்ம மனசு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வைராகியத்தை விட்டுடும். அதை சொல்கிறாரு, சோறாமல் காணும் சுகம் அறிந்தேன்னு. அப்படி நான் சோர்ந்து போகாமல் என் மனசை விட்டுடாமல் அதே நினைவில் நின்று அவனை அறிஞ்சப்பா. யாரே யாருமே அறிய முடியாத ஒன்றை என் மனம் தடுமாறாமல் வைராகியத்தை நான் அறிஞ்சேன் அப்படின்னு இங்கேருந்து சொல்கிறார். இது ஓகே. இப்போ திருமூலர் சொல்லிட்டார் என்னன்னு, உள்ளுக்குள்ளே இறைவன் எப்படி வந்தான் அப்படின்றத திருமூலர் இங்கே சொல்லிட்டார். பட்டினத்தார் இன்னொரு இடத்துல சொல்கிறார், வந்தது ஓகேப்பா வந்தார், நானும் மேலே போனோமே. அவரே உள்ளே வந்து அவரே வெளியே போனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நானும் மேலே போகணும், நான் இறைவன் அடையணும். அப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, இந்த உடம்பு கிடச்சிச்சு சந்தோஷம், இந்த உடம்பை என்னெல்லாம் பண்ணணும், இது என்னெல்லாம் ஆனால் அது ஞானமாக மாறுன்றதுக்கு பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்கிறார், மண்முதலாம் 5 மாண்டு விட கண்டேண்டி, விண்முதலாம் 5 வீழ்ந்து விட கண்டேண்டி, நீங்கா புலன்கள் 5 நீராக வந்ததடி, வாங்காதி 5 வாழ்ந்து விட கண்டேண்டி, மனக்கரணம் மத்தனையும் வகை வகையே பட்டடிய திருக்கரணத்தோடு சேர்ந்து விட கண்டேண்டி. எதெல்லாம் என்னை விட்டு அழிஞ்சுது அப்படின்னா, மண் முதலாம் 5 இங்கே உள்ளே வரும்போதே அதே தான். பார்னா மண். உள்ளே வரும்போதும் அதே 5 உள்ளே வந்தான். அவன் உள்ளே வந்து அவனே போனானா எனக்கு பேர் மரணம். ஆனால் அவன் உள்ளே இருக்கும்போதே நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்ப்பா. மண் முதலாம் 5 மாண்டு விட கண்டேண்டி. நான் இருக்கும்போதே எல்லாத்தையும் சாவச்சிடணும். 5 அதோட செயலை நிறுத்திடணும். விண்முதலாம் 5 நாக்கு இருக்கும், அதுக்கு சுவை தெரியாது. கண் இருக்கும், அது எதையும் பார்க்காது. காது இருக்கும், எதையும் கேட்காது. என்னை தொட்டால் என்னால் உணர முடியாது. அப்படி ஒரு ஜடமாக நான் மாறணும். விண்முதலாம் 5 விண்டு விட கண்டேண்டி, நீங்கா புலன்கள் 5. நான் சும்மா தான் உட்காந்துக்கிறேன், தவம் பண்ண தான் உட்காந்துக்கிறேன். சும்மா ஒரு சலசலப்பு வந்தால் கூட காது போகுது, யார் போகிறது அப்படின்னு. அப்போது புலன்களுக்கும் நமக்குமான உறவு கட்டாகலை. அது அங்கே சொல்கிற நீங்கா புலன்கள் 5. அது என் மனசை விட்டு மனசுக்கும் உறவு புலன்களுக்கும் உறவு பிரியல. ஆனால் அதை பிரித்தாதாண்டா எனக்கு மோட்சம். அது கூடவே நான் உறவு அடைந்தேன்னா எனக்கு விடுதலை இல்லை. நீங்கா புலன் 5 நீராக வந்ததடி, சாம்பலாக போச்சுடா. ஏன்னா அது செய்யவே தெரியல, ஒரு விஷயமா அதெல்லாம் பண்ண முடியல, அதை நான் அழிச்சிட்டேன். இங்கே வந்ததுக்கு வழியை சொல்லிட்டாரு பட்டினத்தார். உள்ளே இருந்தேனே தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்கிறார். நான் எப்படிலாம் ஆகணும் அப்படி, இந்த உடம்பு சாகாமல் செத்து இருந்தால் அது ஞானம். அப்படி ஒரு ஞானம் வந்தால் அதுதான் மரணம் இல்லாத பேரானந்த நிலை. ஞானிகளுக்கும் ஞானம் அடைந்தவங்களுக்கும் மரணம் இல்லை. அதை திருமூலரும் இன்னொரு பாட்டில் பட்டினத்தாரும் சொல்கிறார். அப்போ நமக்கும் இவ்வளோ விஷயமா நடக்க தெரியணும். சாமி சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது சாமின்றாங்க, நான் என்ன பண்ணுறேன்? ஊட்டி விட முடியும். மனக்கரணம் அத்தனையும் வகை வகையே பட்டழிய. அந்த சுவையை யார் பார்த்து? வெறும் நாக்கு தெரியுமா? குணத்துக்கு நாக்கு இருக்குது. நல்லா சக்கரை பொங்கல் நெய் ஊற்றி அந்த வச்சோம்னா அது சுவைக்குமா? அதுக்கு ஏதாவது உணர்வு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருள் தான் சுவைச்சிருந்தது. இது வெறும் கருவி. இது போட்டால் உள்ள தள்ளும், அவ்வளோதான் இதோட வேலை. ஆனால் அதை பிரித்து பார்த்து இதில் நெய் இருக்குது, இதில் முதிப்பருப்பு இருக்குது, இதை வெள்ளம் இருக்குதுன்னு சுவைச்சு பார்த்தது யாருன்னா மனம். மனக்கரணம். அப்போ முதல்ல எதெல்லாம் அழியணும் அப்படின்னா மனக்கரணம் அழியணும். புலன்கள் போகிற வழியெல்லாம் போக விடாமல் அதை இழுத்து கட்டணும். இழுத்து கட்டி இப்படி கட்டுக்கோப்பாக வாழ்ந்தால் அதனால் அடைவது ஞானம். அந்த ஞானம் அடைஞ்சால் மரணம் இல்லாத ஒரு நிலை வரும். சரியா சாமி? சரி சார். சொல்லு சாமி.